வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. சரி, எல்லாரும் கவனிங்க. இப்ப இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் கையில வெறுமன மருதாணி போடுறது மட்டும் கிடையாது. இத ஒரு சின்ன போட்டியா வச்சுக்கலாமா? நாங்க வரோம். நாரடி. என்ன ஒரு கைக்கு 2 கையா தூக்கி இருக்கீங்க? மெஹந்தி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை எடுக்கும்போது யாருக்கு நல்லா செவந்திருக்கோ அவங்க புருஷன் மேல அவங்க ரொம்ப பிரியமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஐயோ ஏன் 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 தாத்தா, இதெல்லாம் ரொம்ப பழசு தாத்தா. பழசா இருந்தாலும் இதெல்லாம் இன்னைக்கு டேட்டுக்கு புதுசுதான். ஏன்னா இந்த கேம் ஆடின நாங்க தான் பழசாயிட்டோம். இப்ப இந்த கேம் ஆடுற நீங்கெல்லாம் புதுசுதானே. அதனால உங்களுக்கு இதெல்லாம் சவாலா தான் இருக்கும். சவாலுக்கு தயார்னா கைய தூக்குங்க. ஒரு பெரிய அமௌண்ட் காத்துட்டு இருக்கு. நானும் ரெடி. ஏய், எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த ரம்யா ஏதாவது அலுங்குனி ஆட்டம் ஆடி ஜெயிச்சிட போறா. கை கொண்டு வந்து காமிக்கும் போது எல்லாரும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. டென் ஓ கிளாக் ஷார்ப் நான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ரம்யா, இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்ல வேற ஏதாவது டிசைன் நெட்ல இருந்து எடுத்து காட்டவா? இல்ல நிவாஸ், வேண்டாம், இதுவே போதும். எல்லாரும் வச்சு முடிச்சாச்சா? ஆமா தாத்தா, இப்போல இருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட். ஓகேயா? ஓகே, டைம் குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த நிமிஷத்துல இருந்து கரெக்டா 1 hour கழிச்சு எல்லாரும் என் முன்னாடி வந்து காட்டணும். ஓகே தாத்தா, நீங்க அமௌண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஏய், இதுக்கெல்லாம் பயப்படுறாள் இந்த தெய்வநாயகன் இல்ல. ரம்யா, எங்க போற? நிவாஸ், அது கொஞ்சம் வேலை இருக்கு. பியூட்டிஷியன்லாம் வந்துருவாங்க. வரேன். லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லா இருக்கும். போகாதீங்க, பாட்டி கிட்ட நான் சொல்லிட்டேன். என்ன இவ இப்படியே அலைஞ்சுகிட்டே இருக்கா? சாப்பிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. அக்கா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். என்ன சொல்லுங்க வேம்பு சார். கொஞ்சமாவது மெதுவா நட. மறுபடியும் எதுக்கு சக்கரத்தையே கட்டிட்டு சுத்திட்டு இருக்க? பழைய மாதிரி ஆயிட்டேன்ல, என்ன பண்றது? ரம்யா கல்யாணத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு. விட்டா ஏதாவது மறந்து போச்சுன்னா எல்லாமே சொதப்பிரும். அதனாலதான் சார் நான் ஓடிட்டு இருக்கேன். இருங்க, பாட்டி என்ன கூப்பிட்டாங்களா? நான் வந்துறேன். இந்த சாப்பிடு. ஐயோ, என்ன வேம்பு சார், பாத்தீங்கல்ல, நான் எப்படி சாப்பிட முடியும்? வேலை வேற எக்கச்சக்கமா இருக்கு. பரவாயில்ல சார். ஏய், இங்க பாரு, நீ காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க பாரு, தெரியும்னா தெரியும். நீதான் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கல்ல. நீ எங்க சாப்பிட்டுருப்ப? இந்தா சாப்பிடு. வேம்பு சார், மருதாணிய வச்சுக்கிட்டு இத புடிச்சா எல்லாம் கலைஞ்சு போயிரும்.
போட்டி வேற இருக்குல்ல, நான் தான் ஜெயிக்கணும். ஓ, அப்ப தாத்தா சொன்னா கேப்ப, நான் சொன்னா கேட்க மாட்டியா? இங்க பாரு, இப்ப நீ சாப்பிடல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கும் சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டா உனக்கு பசி தீந்துருமா? ஐயோ, அப்போ என்னதான் பண்ண சொல்றீங்க? சரி, நான் எடுத்து தரேன், நீ சாப்பிடு. நீங்க தரீங்களா? இங்கயா? ஏன் அதனால என்ன? எங்க போய் தொலைஞ்சான்? இப்படி தேட விடுறான். அடப்பாவே, இவன் என்ன வயசானவங்களோட உட்கார்ந்து அதுவும் இட்லி சாம்பார் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனை போய் நான் கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. அடப்பாவி, நான் ஒருத்தன் இங்க இருக்கன்றதே மறந்துட்டு இந்த கட்டு கட்டுறேன். சாரி பிரீத்தி, என்னால பசி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏகப்பட்ட வேலை வேற இருக்கா. அதான் டிஃபன் ரெடி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, நானும் சாப்பிட வந்துட்டேன். சரி, உட்கார்ந்ததான் உட்கார்ந்த. பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு பசிக்கொண்டு கொஞ்சமாதி யோசிச்சியா? அதான் நீ மெஹந்தி போட்டிருக்கல, நீ எப்படி சாப்பிடுவ? அதனாலதான் உன்னை கூப்பிடல. ஐயோ, புரியலையா? மெஹந்தி போட்டிருந்தா சாப்பிடுறதுக்கு வேற வழியே இல்லையா? அங்க வந்து பாரு. என்ன சொல்ற? யாரு? முதல்ல நீ எழுந்து வா. வா, வா. பரவாயில்லையே, அவங்களுக்குள்ள பயங்கர ரொமான்ஸ் நடக்குது. ஏய், இங்க பாரு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நமக்குள்ள அந்த ரொமான்ஸை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கைக்கு மெஹந்தி போட்டிருக்காளே, பொண்டாட்டிக்கு ஊட்டி விடணும்னு கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாம இப்படி தனியா உட்காந்து கட்டு கட்டுன்னு கட்டுற. அதுவும் இட்லி சாம்பார நீ பார்த்ததே இல்லையா? ஊர் பூராவும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா இருக்கிற சித்தார்த் பொம்மைக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. இப்ப யாரு சந்தோஷமான கப்பல்னு நினைப்பாங்க? பதில் சொல்லு. ஹேய், இதெல்லாம் பார்த்தாவது கத்துக்கோ. இரு, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து உனக்கு ஊட்டி விடவா? ஒரு மண்ணு வேணாம். மண்ணு இல்ல, இட்லி, இட்லி சாம்பார். உன்னை கொன்னே போட்டுருவேன். பிரீத்தி, இப்ப என்னென்ன பண்ண சொல்ற பிரீத்தி? ச்சே, இவனுக்கு ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கணும் போல இருக்கு. வேற வழியே இல்ல. பிரீத்தி, நீ ஏன் ஏதாவது பண்ணாதான் உண்டு. ஐயோ, என்னாச்சு என்னாச்சு பிரீத்தி? கண்ணுல தூசி விழுந்துச்சு. இரு இரு, கை சாம்பாரா இருக்கு, நான் போய் கழுவிட்டு வந்துறேன்.
பரவாயில்லையா இல்ல இல்ல இரு இரு சித்தார்த் பொம்மைக்கு ஓட்டினா என்ன எனக்கு ஒண்ணுனதும் என் புருஷன் துடிச்சு போறான்ல அத மத்தவங்க பார்த்திருப்பாங்கல்ல அவங்களுக்கும் நாங்க எந்த வகையிலயும் குறைஞ்சவங்க இல்ல இது எல்லாருக்கும் புரியட்டும். இப்ப பரவாயில்லையா ஆ சரியாயிடுச்சு. ஓகே. இட்லியே பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன், சாப்பிட்டு வந்துருவா. ஏய் உள்ள உடனே வந்துடுறேன். ஏய் எப்படியாவது ஆதித்யா அவன் பிடிச்ச விஷயத்த சொல்லிடணும். ரம்யாக்கா, ஐயோ, இப்பன்னு பார்த்தா ஆதித்யா வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாரே. ரம்யா சொல்லுங்க. இல்ல, நான் பெங்களூர் வந்திருக்கேன். ஒரு மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னேன்ல, கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையில இருக்கேன். இல்ல ஆதித்யா, என்ன விஷயம்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த டைரக்டர் பிரதாப் இங்க மண்டபத்துக்கு வெளியவே வந்துட்டாரு. நான் கண்டிப்பா ஆர்ட் ஃபிலிம்ல நடிச்சே தீரணும். இன்னைக்கு நைட் ரிசப்ஷன் முடிஞ்சதும் 2 hours வந்து நடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, என்ன ரம்யா, நீங்க இதுக்கு போய் அழுற மாதிரி பேசுறீங்க. நீங்க worry பண்ணிக்காதீங்க, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். அவரு அப்படிப்பட்ட ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது பெரிய சிக்கல் வந்தாலே ஒழிய இப்படிலாம் பண்ண மாட்டாரு. நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன், சரியா? ஆதி ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பை பை ரம்யா. யார் ஆதி? என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஆதிரான்னு ஒரு பொண்ணு, அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவளுக்கு தெரிஞ்ச பியூட்டிஷியனை ரெக்கமெண்ட் பண்றதா சொன்னா. இப்போ கடைசி நேரத்துல அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி விடு, பாத்துக்கலாம். நான் வேணா என் சர்க்கிள்ல இருந்து வேற யாராவது சொல்லட்டுமா? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அவளே வேற யாரையாவது அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிருக்கான். அக்கா, அவ காலிக்கா, அரண்டு போயிருக்கா. நீ தேவையில்லாம பதட்டப்படுற ரம்யா. பாரு, முகம்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தா தொடச்சுக்கோ. இட்ஸ் ஓகே, வா நம்ம போலாம். மருதனி காம்படிஷன் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. மறந்துட்டியா? வா போலாம். என்னம்மா இது? உங்க யார் கையும் செவக்கல. ரொம்ப வருஷமா வாழ்ந்தாச்சுலப்பா, அப்புறம் எங்க செவக்க போகுது? எங்க தாத்தா, காட்டு. என் கைய பாருங்க. நல்லா செவந்திருக்கு. நல்லா செவந்திருக்கு. ஹே தர்ஷினி, உனக்கு கல்யாணமே ஆகல, யார நினைச்சு மருதாணி வச்சு இப்படி செவந்திருக்கு? யாரையாவது லவ் பண்றியா என்ன? சும்மா இருங்க, நான் கிண்டல் பண்ணாதீங்க. டேய் சும்மா இருடா.
பொம்மி நீ வாமா, நீ கை கழுவு. என்ன இவ்ளோ செவந்திருக்கு? புருஷன் மேல அவ்வளோ பிரியம் இருக்கும். ஐயோ, தேவையில்லாம எங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணுவாங்களே. பிரீத்தி நீ வாமா. நீயும் சளைச்சவ இல்ல, புருஷ மேல அம்பிட்டு பிரிய வச்சிருக்க, அதனாலதான் கை நல்லா செவந்திருக்கு. பாத்தியாடா தம்பி, உன்னை தவிர ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு. தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. அடுத்தது யாருன்னா ரம்யா. சரி நீ போமா. வெரி குட். இதுவே பெரிய விஷயம்தான். ஏன்னா உனக்கு நிவாஸ்க்கு இன்னும் மேரேஜ் ஆகல. கல்யாணம் ஆகி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அஃபெக்ஷன் கூடும். அப்ப இன்னும் கை நல்லா செவக்கும். அப்போ இன்னைக்கு ஜெயிச்சது பொம்மையும் பிரீத்தியும் தான். ஐயோ, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? அப்பா கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? ரம்யா, ரம்யா, வா ரூமுக்கு போலாம். இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருக்காரு. நான் போய் அவரை பார்த்துட்டு ரூமுக்கு வந்துடுறேன். சரி, ஓகே. அப்புறம் ரம்யா எங்க காணோம்? இதோ வந்துட்டாளே. ஹாய் ரம்யா. ஐயோ, அப்பா கிட்ட இருந்தாலும் என்ன உளறி வச்சிருப்பாருன்னு தெரியலையே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஹாய் சார். ஏ ரம்யா, சார் உன் காலேஜ் ப்ரொஃபஸரா? பத்திரிக்கை அனுப்பிட்டு இப்ப முழிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணும், அதான் டென்ஷனா இருக்கேன். சாரே வந்து என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவரை கூட்டு போய் உட்கார வை. சார் ப்ளீஸ் உட்காருங்க. நான் டைனிங் ஹாலுக்கு போய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களை கூட்டு போறேன் சார். சார் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பாத்துக்கலாம் சார். ஓகே சார்? சார் எனக்கு அவசரமே இல்லை சார். ஊர்ல இருந்து வந்ததுனால இங்கேயே ரூம் போட்டேன் சார். அதனால மெதுவா ரிசப்ஷன் முடியட்டும். வெயிட் பண்ணி ரம்யா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் சார். சரி சார். ரம்யா, சாரை நல்லா பாத்துக்க. ஓகே, I'll come back சார். ஓகே சார். சரி. என்ன சார் நீங்க எதுக்காக மண்டபத்துக்குலாம் வந்தீங்க? ஏமா இப்படி பயப்படுறீங்க? நீங்க வந்து பேசின விதத்தை பார்த்தப்ப எனக்கே பயமா இருந்துச்சுமா. அப்படி நடுங்குறீங்க? இல்ல சார், என் பிரச்சனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க முதல்ல ஏன் பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. நீங்க வரேன்னு சொல்லிட்டு கடைசியில வராம போயிட்டா நான் என்னமா பண்றது? அதுக்காக தான் உங்க கண்ணுக்கு எதிர்க்கே இருப்போன்னு நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, திரும்ப திரும்ப மும்பைல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. அவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது, பயங்கர மோசமானவங்க. நீ எப்ப ஆட் ஷூட் பண்ணி முடிச்சு
எப்போ எங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுப்பேன்னு ப்ரெஷர் மேல ப்ரெஷர்மா. நான் மட்டும் இதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு உங்க சுச்சுவேஷனை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாதுமா. என்ன காலி பண்ணிடுவாங்கம்மா.